நம்மிடத்திலே பார்க்கிறது விசுவாசம். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மணவாட்டி மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு அந்த விசுவாசம் தான் முக்கியம். உன்னுடைய விசுவாசத்தை இழந்துவிடக் கூடாது. அந்த விசுவாசம் தான் பொன்னை விட காஸ்ட்லியானது, மிக விலையேற பெற்றது. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், வேத வசனத்தின் மீது வைக்கிற விசுவாசம், இயேசுவின் நாமத்தின் மீது வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மீது வைக்கிற விசுவாசம், அவருடைய அன்பின் மீது வைக்கிற விசுவாசம், அதுதான் மிக விலையேற பெற்றது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா போதும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. கிலோ கணக்கில் தங்க இருக்கும், சோகமா உட்கார்ந்து இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க. தங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் ரொம்ப துக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த வெளியேற பெற்ற விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அல்லேலூயா.